வணக்க மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்திருக்கோம். பொள்ளாச்சியில் இருக்க ஆலியார் டேம் வந்திருக்கோம். இது வரைக்கும் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்க்குலாம் நீங்கள் ரொம்ப நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அது மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போ தான் கீழேருந்து மேலே வந்தோம். கீழே பார்க்லாம் நிறைய ஃபன் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ மேலே வந்தோம். நம்ம வந்த நேரம் பார்த்து மழை வருது. கிளைமேட் நல்லா தான் இருக்குது. பாருங்களேன், அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது எல்லா கிளைமேட்டும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஃபன் இருக்குது. நாங்கள் இந்த வீடியோவில் எண்டுக்குள்ளே உங்களுக்கு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறத மறந்துட்டீங்க. அதுவும் மனோஜ், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்த ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன், யூடியூப் ஷார்ட்ஸில் இந்திய நாடு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தளபதி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி பண்ணலான்னு இருந்தேன். வேண்டாம் நல்லா பண்ணிடாது. நம்ம வீடியோ நல்லா இருக்கனால அது மாதிரிலாம் சொல்லாமே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வா மனோஜ், போகலாம். வீடியோக்குள்ள போகலாம். வா வா வா. மழை நம்மளை துரத்திட்டு வருது. நான் ஓடிடலாம். பின்னாடி காட்டுங்க, கேமராமேன் பின்னாடி காட்டுங்க. ஓடியாந்துருங்க, மழையில நனைச்சிருவோம். வந்துருச்சுடா பக்கத்துல. ஓடியாங்க, மழை வருது, ஓடிடலாம். அங்க பாருங்க, எல்லாருமே அங்கிட்டு பாருங்க, அந்த சைடு ஒருத்தருமே இல்லை, இந்த சைடு 1/2 கிலோமீட்டருக்கு யாருமே இல்லை. நாங்க மட்டும் உங்களுக்காக நின்று வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். மழை வருது, செல்லு மைக்லாம் நனைஞ்சிடும். வாங்க ஓடிடலாம். வாங்க ஓடிடலாம். நாங்க வந்த வேகத்துல மழைவே எங்களை கண்டு பாய்ந்து ஓடிடுச்சு. வாங்க இப்ப போய் வீடியோ பண்ணலாம். அவசரப்பட்டு ஓடி வந்துட்டோமா? மூச்சு வாங்குது, மூச்சு வாங்குது. வாங்க போய் பார்க்கலாம். தெரியுது உங்களுக்கு? மழை தெரியாதில்ல, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். மைக்கு செல்லாம் நல்லது. பாய். நான் கீழே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாய். இப்பதான் மழையில நனைஞ்சு கீழே பார்க்குக்கு வந்திருக்கோம். இங்க நிறையா, அங்க பாருங்க நாய் அழகா இருக்கு. இதெல்லாம் காட்டுறதா? இங்க பாரு, இங்க காட்டு. நாய் பாருங்க, நிறைய நாய்க்குட்டி இருக்கு. அங்க ஒரு நாய்க்குட்டி இருக்கு. இப்பதான் மழையில நனைஞ்சு கீழே வந்திருக்கோம். மேலேயே இருந்தா இன்னும் கொஞ்சம் வீடியோ மேலே எடுத்துருக்கலாம். மழை வந்துச்சு, கீழே வந்துட்டோம். இங்க நாங்க வந்தோடனே மழை நின்றுச்சு. ஆனா என்ன ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. லைட்டா, அவ்வளோக்கா நிலையில லைட்டா மட்டும் நனைஞ்சிருக்கு. நாங்க இப்ப இந்த பிளேஸ்ல நிறைய பார்க்ல எல்லாம் விளாண்டுருக்கோம். அந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்டுறேன். நாங்க இன்னைக்கு சண்டே வந்திருக்கோம். நிறைய ஃபேமிலி வந்திருக்காங்க. அது இல்லாம இது கார்த்திகை மாசங்கனால நிறைய மாலை போட்டுட்டு அப்பிள்ஸ் அதிகமா இல்ல, கார்த்திகை மாசங்கிறதுனால சாமி மாலை போட்டுட்டு இந்த கேரளாக்கு ஐயப்பன் கோவில் போறவங்க வந்து இந்த பிளேஸ் பக்கத்துல என்ன மாசாணியம்மன் கோவிலுக்கா இல்லை எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போவாங்களோட இருக்கு. நாங்க இப்ப பார்த்த வரைக்குமே ஒரு 10-20 டீம் பார்த்துருப்போம். டீமா நிறைய பேர் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டிருக்கவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம். ஏதோ ரீல்ஸ்ல பார்த்துருக்கேன், செடியில நிறைய இருக்கும். லவ் ஃபெயிலியர் ஆன ஒருத்த அப்படி கையில வச்சு அது ஃபுல்லா அவன் கையில அப்படி கடிச்சு வைக்கும். ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அப்படி கடிச்சு அவ்வளவு வலிக்கும். இந்த வழியை கூட தாங்கிக்கவே என்னால காதல் வலி தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ தேடி எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ற பாருங்களேன். அவர் வந்து இது கடிச்சு இந்த வழியை விட அந்த காதல் வலி அவருக்கு ரொம்ப பெருசா இருக்காமா அப்படின்னு காட்டுறதுக்காக வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த மொபைல் கொடுங்க. அதனாலதான் உங்க கையில கட்டு போட்டிருக்கோம். நானே மலையில நனைஞ்சு தோட்டிட்டு நின்றுட்டு இருக்கேன். காதல் லவ் எல்லாம் பண்ணக்கூடாது. கொடிச்சிட்டு மாட்டிருக்கடா ஏறுது. நம்ம இங்க நிக்கிறது ஆபத்தான விஷயம். வாங்க நம்ம வேற பிளேஸ் போயிடலாம். ஏன் நாய்க்குட்டி இருக்கு, அதை காட்டுங்களா? அப்படியே ஒரு நாய்க்குட்டி இதுக்கு மட்டும் கூண்டு போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அந்த இங்க ஒண்ணு இருக்கு, இதையும் பாத்துக்கோங்க. நான் சிங்கம்டா. ரொம்ப ஆபத்தான நாய்க்குட்டியா இருக்க மாட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு மட்டும் கூண்டு போட்டு வச்சிருக்காங்க. நாங்களாம் ஆனா ஆபத்தா இருந்தாலுமே தொட்டு பக்கம் பாத்தீங்களா, ரொம்ப சாஃப்டா. நீ நல்ல நாய்க்குட்டி, அமைதியா இருக்கு. மழை பெஞ்சாலும் அதெல்லாம் ஓடி போய் மரத்து கீழே படுத்துச்சு. இது மழையே பெஞ்சாலுமே அசையாம காவல் காத்துட்டு இருக்கு இந்த பார்க்கு. அவ்வளோ நேர்மையா இருக்கு. நாய் நன்றி உள்ளதுங்கிறது எப்படி காட்டுது பார்த்தீங்களா? நீ ஏன் வேறு பாண்டி சோகமா இருக்க?
உனக்கு என்னாச்சு? பசிக்குதா? பசிக்குதா? அப்புறம் என்ன? சைக்கிள் வேணுமா? சைக்கிள் எலக்ட்ரிக்கல் சைக்கிள் வேணும். 2 மாசமா அழுதுட்டு இருக்கான். ஆர்டர் போட்டு 4 டைம் கேன்சல் பண்ணியாச்சு. இன்னைக்கு ட்ரெஸ் ட்ரைவ் போய் இன்னைக்கு இங்கே பொள்ளாச்சி வந்துட்டு ரிட்டர்ன் போகிறப்ப ட்ரெஸ் ட்ரைவ் போகணும்னு அழுதுகிட்டே இருக்கான். முடிஞ்சால் நாங்கள் போவோம். அது உங்களுக்கு முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறோம். ஓகேவா? அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டா மனோஜ்? என்னன்னா ஒரு கொஸ்டின் அதான் சொல்லிருக்கா? கொஞ்சம் பயமா இருக்கு, சொல்லுங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நல்லது பண்ணணும். சரி, அடுத்து இப்ப காமிச்சிங்களே 4 நாய், அதுக்கு சோறு வாங்கி கொடுக்கணும். சரி, அப்புறம் அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் எது தீமை செய்யாம இருக்கணுமா? தீமை செய்யாம நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு. வேற வேற என்ன? அவ்வளவுதானா? அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. சொர்க்கத்துக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் செத்து போகணும். அதான் இப்படி சொல்லிட்டீங்க. அதான்டா உண்மை. சொர்க்கத்துக்கு போகணும்னா இதெல்லாம் பண்ணணும். அது இல்லாம செத்து போனா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். எப்படி பாத்தீங்களா? சாமிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க கார்த்திகை மாசங்கிறதுனால. இங்க பாருங்க, ஒரு சாமி இருக்காரு. ஐயப்பன் தண்ணிக்குள்ள நின்று இதெல்லாம் இருக்காரு. 18 படி ஏறிட்டு இருக்காரு. 18 படி பாத்தீங்கன்னா நீரோட்டம் இருக்கிற 18 படி சாமி ஏறாரு. சாமி போட்டோ எடுக்கிறார். அங்க இன்னொரு சாமி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு போலயே. இங்க பாருங்க எவ்வளவு. இப்போ புதுசா ஒரு டீம் உள்ள வந்திருக்காங்க. நிறைய கார்த்திகை மாசங்கிறதுனால மாலை போட்டவங்க எல்லாருமே இங்க டேமுக்கு வந்துட்டு தான் கேரளா போறாங்க. பாத்தீங்களா? சாமி ஐயப்பன் சாமி மாதிரியே நின்றுட்டு இருக்காரா? இதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். நிறைய டீம் வந்திருக்காங்க. அதுல இவங்களும் ஒரு டீம் எடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுது. சாமிகள் மட்டும்தான் போட்டோ எடுப்பாங்களா? நானும் போய் போட்டோ எடுப்பேன். தீர்மானது அப்படியே எங்க? ஆமா, எங்க அவன்? இந்த அங்க இருக்கான் பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கான்? இருங்க வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் என்ன பண்றான்ட்டு. நம்ம சரி போட்டோ எடுக்கலான்ட்டு பார்த்தா என்னமோ பண்ணிட்டு இருக்கான். என்ன வீரபாண்டி பண்ணிட்டு இருக்க? நேச்சர் போட்டோ எடுத்தாலே போதும், அதுவே அழகா இருக்கு. நேச்சர் போட்டோ எடுத்துட்டு இருக்கியா? இப்படி ஏண்டா எங்க காட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாப்போம். ஏடா புல்ல செடி பூச்செடி இதவே எடுத்து வச்சிருக்க. உன் மூஞ்சி எடுக்கவே இல்லை. ஒரு போட்டோ கொடுக்கல. நேச்சரே அழகா இருக்கு. காசு யார் நேச்சரா கொடுத்துச்சு? காசு செலவு பண்ணி வந்தா உடனே போட்டோ எடுப்பியா? அதை விட்டு போட்டு சரி இதெல்லாம் கூகுள்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேடம். போட்டோ வேணும்னா இருந்தாலும் லைவ் எடுக்கிறேன். எங்க இருந்துடா வரீங்க? உங்க டீம்ல இது மாதிரி ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம காசு செலவு பண்ணி வெளியே வந்துட்டு அவனுங்களை போட்டோ எடுத்துக்காம இந்த செடி கொடி இந்த தண்ணி போறதுமா அதையும் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நம்மளவே போட்டோவே எடுக்காம வெறும் அதுல மட்டும் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்களா சில பேர். அப்படி உங்க டீம்ல இருக்கிறவங்களை கீழே டேக் பண்ணி விடுங்க. எங்க டீம்ல இவரு போட்டோ எடுக்க சொன்னா என்னடா சிரிக்கிற? போட்டோ எடுக்க சொன்னா செடியை போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செடியை போட்டோ எடுத்துட்டு போக வேண்டியதானே? 500 ரூபா 1000 ரூபா செலவு பண்ணி வந்துட்டு செடி கொடிய போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். வாங்கடா போலாம். நேச்சுரலா பாரு. நேச்சுரல் போனுக்கு போட்டோ எடுக்கலாம். எதுக்கு? போட்டோ எடுக்கிறதுக்கு. நேச்சர் இப்பதான் கேவலமா திட்டி வந்துச்சு, மறுபடியும் நேச்சர் போட்டோ எடுத்து வச்சு. சரி நீ இதை போட்டோ எடுத்து வச்சு என்ன பண்ணுவ சொல்லு? கேமரா பார்த்து சொல்லு. திரும்ப சொல்லு என்ன பண்ணுவ? இதை போட்டோ எடுத்து வைக்க. சரி இதை போட்டோ எடுத்து என்ன பண்ணுவ? இன்ஸ்டாகிராம்ல போடுவியா? இல்ல. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பியா? ஃபேஸ்புக்ல போடுவியா? உங்க ஃபேமிலி யாருக்காச்சும் அனுப்புவியா? எதுக்குடா அப்புறம் எடுக்கிற? அடுத்த பிளேஸ் போற முடிக்க வச்சிருப்பேன். அடுத்து எங்கேயாச்சும் டூர் வர வரைக்கும் மொபைல்ல வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? அழிச்சிருவேன். அழிக்கிறக்கு அது எதுக்குடா போட்டோ எடுத்துட்டு? போட்டோ இங்க பாருங்க, போட்டோ எடுப்பானாமா எதுலையுமே யூஸ் பண்ண மாட்டானா. ஸ்டேட்டஸ் கூட வைக்காம நான் கேலரிலேயே வச்சுட்டே இருப்பானா. நெக்ஸ்ட் வேற பிளேஸ் போற வரைக்கும் ஸ்டோரேஜுங்கடா மொபைல்ல இருக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ் போனனையும் அந்த நேச்சரை போட்டோ எடுத்துட்டு இந்த நேச்சரை டெலிட் பண்ணிடுறது. அதுக்கு எதுக்குடா போட்டோ எடுக்கணும்? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமேடா. நாளை மண்டே வருவா போலாம். எடுத்துட்டு வா போ. அப்புறம் அழுவ நான் நேச்சரை போட்டோ எடுக்கல, நீ தான் நேச்சரை போட்டோ எடுக்க விடாம எடுத்துட்டு. எடுத்தியா? யாரா நீ? எடு எடுத்துட்டு வா.
எடுத்துட்டேன். இவ்வளவு இல்ல நீ எடு. நான் எடுத்தாங்க. சரி இல்ல எடுக்கட்டும். நீ சீரியஸாவே எடுறா. டேய் இவ்வளவு கேவலமா நடிக்க கூடாதுடா டேய். சும்மா இப்படின்னு தொட்டா போட்டோ எடுக்குமா? எடு, நிஜமாவே போட்டோ எடு. இங்க பாருங்க, நேச்சுரல் லவர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. என்ன வீரபாண்டி பண்ற? போட்டோ எடுக்கிறேன். எங்க இது பிடிக்கும்? எங்க நீ எடுத்த நேச்சுரல் போட்டோ காட்டு பார்ப்போம். இங்க பாருங்க, இது எடுத்து வச்சிருக்கான் பாத்தீங்களா? இதெல்லாம் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் பிளேஸ் போற வரைக்கும் வச்சிருப்ப, அப்புறம் டெலீட் பண்ணிடுவேன். இது என்னது? நேச்சுரல் லவர், நேச்சுரல் லவர், நேச்சுரல் லவர் இதை புடிங்கி உயிரை கொண்டு வச்சிருக்க. போலாம். என்னடா மச்ச கேக்குற? ஐயோ வீரபாண்டி, அங்க பாரு, நேச்சுரல் லவர் தான் நீ. அங்க பாரு, அவர் கொலை பண்ணிட்டு இருக்காரு. என்ன வீரபாண்டி போய் கொலை ஒரு சண்டை கட்ட போறியா அவர் கூட? என்னன்னு அது கொண்டே ஆட்டுக்கு போடுவாரு, ஆடு வளரும்ல. இறங்கி காட்டுங்க. இறங்கல, பயந்துருச்சா? இல்ல அவன் தான் இங்கிட்டு விட்டான்ல, அவன் தள்ளி விட்டுருக்கு. இறங்கிருமா, சேஃப்டியா லேண்ட் ஆயிருமா? கீழே அங்க வேற இது இருக்கு பாரு, புளியா இருக்கு. கேட்ச்.
Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots all straight to the face. I'm taking 6 shots, are you coming with me? I'm taking 6 எங்கேயாச்சும் அடி வெட்டுற போது வீரபாண்டி. டேய் சின்ன பையனை என்னடா பண்ற? ஏமாத்தி நான் மட்டும் கால் எடுத்தா நானும் சுத்தே அவ்வளோதான். 2 பேர்த்துக்கு குழந்தை பிறக்காது. பாருங்க வியூ நல்லா இருக்கா?
இடையிலே பார்க்காம அன்எக்ஸ்பெக்டடா இருக்கிற வீடியோ. அண்ணாஜே உங்க பாத்தியா மீன் எப்படி வச்சிருக்காங்கட்டு? நல்லா இருக்குல்ல? வாங்குவோமா? வீரவாண்டி நடக்குதுன்னு சொல்றேன். வீரபாண்டி என்னடா அங்க பாத்தியா? என்னதுங்க? இங்க பாடுறா என்ன இருக்கு? மீன் வச்சிருக்காங்க பாத்தியா? அதுக்கு வாங்கலாமா? நம்ம கோயிலுக்கு போன சாப்பிடக்கூடாது. அப்படியா? பாத்தீங்களா, இது வரைக்கும் விளாக் பாத்தீங்களா நல்லா இருந்துச்சா? இப்ப நாம வந்து அடுத்த ஒரு பிளேஸுக்கு போக போறோம். அதனாலதான் எங்களுக்கு மீன் கூட வீரபாண்டி வாங்கி தர மாட்டீங்கன்னா எங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில் இருக்க மாசாணியம்மன் கோவில் அங்க போக போறோம். அதனால நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். உங்களை நான் இந்த வீடியோ இதோட முடியுது. நான் உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறோம். பாய்.